ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கீங்களா? இப்போ இன்ஸ்டன்ட் ஆப்பம் எப்படின்னு பார்ப்போமா? 1 கப் ரவா, 1/4 கப்பு கோதுமை மாவு, 1/2 கப் தயிர். இதுதான் இதுக்கு உள்ள மெஷர்மெண்ட்டு. நம்ம தேவைக்கேற்ப மிளகா, காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகா போட்டுக்கணும். நான் 3 காஞ்ச மிளகா போட்டுட்டேன். ஒரு சின்ன இஞ்சி துண்டு, 2 தக்காளி பழம் நல்லா பெரிய பழமாக பழுத்தது நல்லா நறுக்கி போட்டுடணும். ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிடணும். நல்லா நைஸாக அரைச்சி ஒரு குக்கரில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு அந்த ஜார்லேயே தண்ணி கழுவி அதில் நல்லா தேவைக்கேற்ப நம்ம ஆப்பமாவு பதத்துலேயே வச்சுக்கலாம். ஊற்றிக்கிட்டு உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் குறைச்சலாகவே போட்டுக்கலாம். நல்லா புசுண்டு உப்பி வந்துடும். போட்டு நல்லா கரைச்சி விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெயை தடவி எப்பயும் போல் ஆப்பம் ஊற்றோம்ல அதே மாதிரி ஊற்றி நல்லா ஆப்ப சட்டினா ஆப்ப சட்டியில் ஊற்றுனா நான் தோசைக்கல்லை தான் ஊற்றிருக்கேன். மேலே மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் எடுத்திங்கன்னா சுவையான ஆப்பம் நல்லா நம்ம தேங்காய் போட்டு சுடுவோம்ல அதே போலவே இருக்கும். தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா ரெட் கலரில் இருக்குது. நீங்களும் சுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுக்கு நம்ம சைடிஷ் ஆனமும் வச்சுக்கலாம். சட்னி, புதினா சட்னி, தேங்காய் சட்னி எது வேண்டாலும் வச்சுக்கலாம். நான் தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.